திருச்சி தாயுமானவர் சுவாமி திருக்கோவில். இந்த தலத்தின் பெயரைச் சொன்னாலே முக்தி கிட்டும் என அப்பர் சுவாமிகள் பணிந்து பாடிய திருத்தலம் இது. திருச்சி செல்பவர்கள் இன்றும் முதலில் சென்று பார்க்கும் முக்கிய தலமும் இதுவே. காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் முந்தைய மூத்த தலம் என்று போற்றப்படும் இந்த தலத்தின் தாயுமான சுவாமியையும் அன்னை மட்டுவார் குழலியையும் வணங்கி வேண்டி சகல நலமும் பெறுவோம். மூலவர் மாத்ருபூதேஸ்வரர் எனும் தாயுமானவர். தாயார் மட்டுவார் குழலி சுகந்த குந்தளாம்பிகை எனும் ஆனந்தவள்ளி மீனாட்சி அம்பிகை. தேவார பாடல் பெற்ற தலம் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமான அடிகளார், ஆதிசங்கரர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம். திருச்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள திருக்கோவில் திருச்சியை சுற்றியுள்ள எந்த மாவட்டத்திலிருந்து வரும்போதும் எளிதாக தரிசிக்கக்கூடிய முத்தாய்ப்பான ஒரு திருக்கோயிலாக அமைந்துள்ளது. பெண்களுக்கு சுகப்பிரசவம் அருளும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக திகழ்கிறது திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவில். சுவாமியே பெண்ணாக வந்து தன் பக்தைக்கு பிரசவம் பார்த்த வரலாற்று சிறப்பு மிக்கது இந்த திருத்தலம். சோழர் ஆட்சியில் உறையூர் தலைநகராக இருந்தபோது சாரமாமுனிவர் என்பவர் சிவலிங்கத்தை செவ்வந்தி மலர் கொண்டு பூஜித்து வந்தார். அதனால் இறைவன் செவ்வந்திநாதர் என்று அழைக்கப்பட்டார். இறைவனை பூஜை செய்வதற்கு அமைக்கப்பட்ட நந்தவனத்தில் உள்ள செவ்வந்தி மலர்களை களவாடிய கள்வனை பற்றி உறையூரை ஆட்சி செய்த பராந்தக சோழனிடம் முறையிட அவன் கள்வனை அழைத்து தண்டிக்காத காரணத்தால் முனிவர் இறைவனிடமே முறையிட கிழக்கு முகமாக இருந்த சிவன் மேற்கு முகமாக திரும்பி உறையூரை மண்மாறி பொழிந்து உறையூர் அழிந்தது. அன்றிருந்த கிழக்கு வாசல் பகுதி தெரியும் வண்ணம் நிலை மட்டும் உள்ளது. இக்கிழக்கு வாசலை கடந்தால் மேற்கு முகமாக மூலவர் உள்ளார். இறப்பவருக்கு முக்தி தரும் காசியை விடவும் பிறப்பவருக்கு முக்தி நல்கும் திருவாரூரை விடவும் பெருமை மிகுந்த சிராமலை போல அருமை வாய்ந்த திருத்தலம் அவனியில் வேறு எங்கும் இல்லை என்னும் சிறப்பினை கொண்டது இத்திருத்தலம். இதனை பூலோக கைலாயம் என்றும் சைவ சமயம் போற்றுகின்றது. திருக்கயிலை மலையில் சிவபெருமானும் உமையம்மையும் வீற்றிருப்பதைப் போல அருள்மிகு தாயுமான சுவாமியும் மட்டுவார் குழலம்மையும் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருப்பதுடன் முழுமுதலாகிய விநாயகப் பெருமான் மலையடிவாரத்தில் மாணிக்க விநாயகராகவும் மலை உச்சியில் உச்சி விநாயகராகவும் அருள் பாலித்து வருகின்றனர். திரிசிர மலையில் தனகுப்தன் தனது மனைவி ரத்னாவதியுடன் வாழ்ந்து வந்தான். தனகுப்தனுடன் இனிய இல்லறம் நடத்தி வந்த ரத்னாவதி ஒவ்வொரு நாளும் திரிசிர மலையும் உறையும் செவ்வந்திநாதரை வழிபட்டு தாயாகும் பேறு அடைந்தாள். பேறு காலம் முதிரவே பிரசவம் பார்க்க வரும்படி தன் தாய்க்கு தெரிவித்தாள். தாயும் மகளுக்கு பிரசவத்திற்கு வேண்டிய மருந்து மற்றும் எண்ணெய் போன்ற பொருட்களோடு
பூம்புகாரிலிருந்து புறப்பட்டு திரிசிராமலை வரும் வழியில் காவிரியில் நீர்ப்பெருக்கு காரணமாக தாய் வரவு வடகரையிலேயே தடைப்பட்டது. பிரசவிக்கும் நேரம் நெருங்கியும் தாய் வரவில்லை என்பதால் தாம் வழிபட்ட செவ்வந்திநாதரிடம் வேண்டினாள். அப்போது செவ்வந்திநாதரே தாய் வேடம் தரித்து நிறை பேற்றுடன் தவித்துக் கொண்டிருந்த ரத்னாவதிக்கு தக்க மருத்துவம் பார்த்து தாயையும் பிறந்த ஆண்மகவையும் 7 தினங்கள் கவனித்துக் கொண்டார். காவிரி நீர்ப்பெருக்கு வடிந்து உண்மையான தாய் வந்தாள். 2 தாய்களில் உண்மையான தாய் யார் என்று திகைத்தாள். அப்போது தாயாக வந்த இறைவர் மறைந்து வானில் மட்டுவார் குழலம்மையுடன் இடப வாகனராக தோன்றினார். அன்று முதல் திரிசிராமலை செவ்வந்திநாதருக்கு தாயுமானவர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இது சித்திரை பெருந்திருவிழாவில் இன்றும் செட்டிப்பெண் மருத்துவம் என்று கொண்டாடப்படுகிறது. கருவுற்ற பெண்கள் தாயுமான சுவாமியை நினைத்து பக்தியுடன் சுகப்பிரசவ ஸ்லோகம் தினமும் 3 முறை சொல்லி வணங்கி வந்தால் சுகப்பிரசவம் உண்டாகும். சுகப்பிரசவம் ஆனோர் பெற்றெடுத்த குழந்தையோடு நேர்த்திக்கடனாக பால், வாழைத்தாறு ஆகியவற்றோடு வந்து வழிபட்டு அர்ப்பணம் செய்வதை நாள்தோறும் இந்த தலத்தில் காணலாம். இந்த தலத்தின் பெயரைச் சொன்னாலே முக்தி கிட்டும் என்று அப்பர் சுவாமிகள் பணிந்து பாடிய திருத்தலம் இது. திருச்சி செல்பவர்கள் இன்றும் முதலில் சென்று பார்க்கும் முக்கிய தலமும் இது. காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் முந்தைய மூத்த தலம் என்று போற்றப்படும் இந்த தலத்தின் தாயுமான சுவாமியையும் அன்னை மட்டுவார் குழலியையும் வணங்கி வேண்டி சகல நலமும் பெறுவோம். அம்மையே அப்பா ஒப்பு இல்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அம்மையே அப்பப்பா ஒப்பிலாமணியே அம்மையே அப்பப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்பினில் விளைந்த ஆரமுதே அம்மையே அப்பப்பா அன்பினில் விளைந்த ஆரமுதே ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கும் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கும் செம்மையே ஆய சிவபதம் அளித்த செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே இம்மையே யான் உன்னை சிக்கன பிடித்தே
இம்மையே யார் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதி நீயே இறைவா எங்கெழுந்தருளுவதி நீயே ஓ அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்பினில் விளைந்த ஆரமுதே அம்மையே ஒப்பிலாமணியே அம்மையே அப்பப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்பினில் விளைந்த ஆரமுதே 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 அமுதே பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே மாலவனும் அறியாதவனே ஞாலமெல்லாம் நிறை நாயகனே மாலவனும் அறியாதவனே ஞாலமெல்லாம் நிறை நாயகனே தாம் தக தோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே தகதோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே உன்னாமமெனும் செந்தேனமுதை உன்னாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம்
சூடிய உன் பதம் பாடினதால் கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் உனை நாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் உனை நாடினதால் க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே நாமமெனும் செந்தேனமுதை உன் நாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே திங்கள் பிறையுடன் கங்கை நதியுடன் ஈசன் உருவம் நெஞ்சில் நிறையும் மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே. பார்க்கடலில் அன்று எழுந்த நஞ்செடுத்து உண்டவனே பார்வதிக்கு தன்னுடலில் பாதியினை தந்தவனே பூத்ததொரு புன்னகையால் திரிபுரத்தை எரித்தவனே நான் முகனின் தலைகளிலே ஒன்றை கிள்ளி எடுத்தவனே ஈசா இரு கண் மூடி நின்றாலே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே. வீசியதால் மன்மதனை எரித்தவனே மோகினியின் வடிவினிலே அசுரன் தன்னை அழித்தவனே என்றும் 16 என மார்க்கண்டனை காத்தவனே தஞ்சமென ஓடி வரும் தொண்டர்களின் காவலனே எங்கும் உயிர்களின் இயக்கத்தில் இருப்பவரே சர்வேஸ்வரா இரு கண் மூடி நின்றாலே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை
ஈசன் உருவம் நெஞ்சில் நிறையும் மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே சிவாய ஓம் நம 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 சிவாய போற்றும் லிங்கம் தேவ கணம் சூழ ஒளி வீசும் லிங்கம் ராமன் அந்நாளில் பூஜித்த லிங்கம் ஞான விளக்கேற்றும் பரஞ்சோதி லிங்கம் மூல முதலாகும் ஆதாரலிங்கம் பாதம் பணிந்தோரை தினங்காக்கும் லிங்கம் சிந்தைக்கினிதான சிவரூபலிங்கமே வேண்டும் அடியாரின் குறை தீர்க்கும் லிங்கமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஆதிலிங்கேசன் பாதங்கள் போற்றி நந்தி பணிந்தேற்றும் பெருமானே போற்றி பிள்ளை கறி கேட்ட அருஜோதி போற்றி பிரம்பின் அடி கொண்ட பிறை சூடன் போற்றி நாகம் நகையாக அணிந்தோனே போற்றி பிரம்மன் தலை கொண்ட பிழம்பேனி போற்றி நஞ்சை தானுண்ட திருநீல கண்டனே நெஞ்சை உனக்காக திறந்தேனும் கொண்டனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பார்வதிபதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி எல்லாம் அல்ல அருள்மிகு உச்சி பிள்ளையார் பெருமானுடைய திருவடியை வணங்கி எம்பெருமான்
மட்டுவார் குழலம்மை உடனாய நம்பெருமான் தாயான ஈசர் இந்த திருச்சிராப்பள்ளியின் திலகமாக விளங்குகின்ற உச்சிப்பிள்ளையார் திருக்கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது 10ஆம் நாளாக தெப்ப உற்சவ தினமன்று இன்று சிறப்பாக சோமரோகிணி என்று கூறப்படுகின்ற இந்த தெப்ப குளத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எம்பெருமான் இங்கு செட்டிப்பன் ரத்னாவதிக்கு தாயாக வந்து பிரசவம் பார்த்த காரணமையால் இங்கு எம்பெருமானுக்கு தாயான ஈசர் என்று சிறப்பு பெயர் வழங்கி இன்றளவும் மக்களால் சித்திரை திருவிழாவும் பங்குனி திருவிழாவும் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சித்திரை திருவிழாவன்று செட்டிப்பெண் தாயாக வந்த ஐதீகமும் 63 புறப்பார்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பங்குனி 10 நாள் தினந்தோறும் எம்பெருமான் திருவாகனங்களில் திருவீதி உலா செய்து மலையை வலம் வந்து திருமுறை பாராயணத்தோடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பிரம்மோற்சவம். பொதுமக்கள் அனைவரும் இந்த சோமரோகிணி தீர்த்தத்தில் தாயான ஈசர் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில் நண்டுடையானை தீயதில்லானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி மேய குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்பது போல சென்றடைய முடியாத திருவுடையான் எங்கள் தாயான ஈஸ்வருடைய திருவடி எளிமையாக இன்று தெப்ப உற்சவ தினத்தன்று மக்கள் எல்லோருக்கும் காட்சி தர வேண்டி எம்பெருமான் தாயாக எழுந்தருளியுள்ளார். இந்த தெப்பகுள தீர்த்தத்தில் தீர்த்தமாடி இந்த தீர்த்தத்தை உண்டு வந்தால் எப்பேற்பட்ட உடல் நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். ஆதலால் எம்பெருமான் தாயான ஈசர் எல்லாம் வல்ல மட்டுவார் குழலம்மை தாயான ஈசர் திருவடிகளை வணங்கி திருச்சிற்றம்பலம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.